ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் 12 இயர் ரயில்வே காலனி படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோவுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. பக்கத்து வீட்டில் தான் ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே ஒன் சைடு லவ் போயிட்டுருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பாங்க. ஒரு போட்டி, இந்த போட்டியில் கலந்துக்கணும், அதுக்காக 1 லட்ச ரூபா வேணும். அதனால் அந்த பணத்தை புரட்டுற மும்முரத்தில் இருப்பாங்க. ஹீரோ ஓரளவுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. இப்போ எப்படியாவது ஹீரோயினுக்கு தெரியாமல் அந்த 1 லட்ச ரூபாயை புரட்டி நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட இடத்துல ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணுவார். அந்த சம்பவம் என்ன, ஒரு பார்சல். அந்த பார்சல் வந்து வில்லங்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து எப்படியாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டில் மறைச்சி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே ஹீரோயின்கிட்ட அப்படி இப்படின்னு பேசி வச்சுட்டு பார்சலை மறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது 2 நாளைக்கு முன்னாடியே ஹீரோயின் அவங்க அம்மா 2 பேரும் இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வரும். உடனே ஷாக் ஆயிடுவாங்க. இப்போ இறுதியில் உண்மையிலேயே ஹீரோயினை கொண்டது யார், ஹீரோ எந்த மாதிரியான பார்சலை அங்கே மறைச்சி வைக்கிறாங்க, இறுதியில் ஹீரோயினோடைய லைஃப் என்னவோ மாறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் நல்லா எழுதி எடுத்திருக்காங்க. அதேமாதிரி ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு தான் இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட் பக்காவே எடுபட்டுருக்கு. செகண்ட் ஹாஃப்லேருந்து படம் பிக்கப் ஆகி கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே இருக்குது. ஒவ்வொரு சீன்ஸும் நல்லாவே ட்விஸ்ட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பரான ஒரு கிளைமேக்ஸ் சொல்லியிருக்காங்க. படத்தோடைய பிஜிஎம்மோட சினிமோடோகிராஃபிக் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தா ஃபஸ்ட் ஹாஃப் தான். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கதைக்குள்ளே போக மாட்டாங்க, ஏனோ தான் இருக்கும். இந்த படத்துடைய கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யோசிக்க வைப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துட்டாங்க. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.